பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஒரு சில மனுஷங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்கிற செயலில் பார்த்தீங்கன்னா, வலுக்கட்டாயமாக அவங்களே போய் வம்பில் மாட்டிக்குவாங்க. ஒரு ஊரில் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, பாதையில் நடந்து போயிட்டுருக்கிறாரு. சுற்றி முற்றியும் மரங்களை ரசிச்சுக்கிட்டு பொறுமையாக நடந்து போகிறாரு, பாட்டு பாடிக்கிட்டு. இவர் போகிற வழியில் வாகனங்கள் போயிட்டே இருக்குது. ரொம்ப தூரம் போயிட்டாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. மாங்காய் மரம். அந்த மாங்காய் மரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் கையில் விலங்கு பூட்டிய நிலையில் உட்கார்ந்துட்டுருக்கிறாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. என்னடா இது, இந்த நபருக்கு ஏன் கையில் விளங்க மாட்டி இந்த மரத்துக்கடியில் உட்காந்து வச்சுக்கிறாங்க, என்னென்னு போய் பக்கத்தில் போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அருகில் போக ஆரம்பிக்கிறாரு. போன உடனே கேட்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஐயா ஐயா, நான் வெளியூர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் எங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கிறேன். போகிற வழியில் தான் உங்களை பார்த்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் இந்த மாதிரி விலங்கு போட்டு உங்களை ஏன் இந்த மாதிரி மரத்துக்கடியில் உட்காந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு இவர் யதார்த்தமாக கேட்க, அதற்கு அந்த விலங்கு அணிந்திருந்த மனிதர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஐயா ஐயா, நானும் உங்களை மாதிரி வெளியூர் தான். வழிபோக்கில் ஊருக்கு போகலான்னு வந்தேன். பசி எடுத்துக்கிச்சு. கையில் 10 பைசா காசு இல்லை. அதனால் அந்த மரத்து மேலே இருக்கிற 2 மாங்காய் கனியை பறித்து சாப்பிட்டேங்க ஐயா. அதற்கு பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்காரரு என்னை இதே மரத்தில் பிடிச்சி கட்டி போட்டார். அதனால தான் நான் இப்படி உட்காந்துருக்கிறேன். நானும் எத்தனையோ பேர்த்திட்ட உதவி கேட்டேன், யாருமே உதவ மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது பெரிய மனசு பண்ணி இந்த விலங்குலேருந்து என்னை அவிழ்த்து விடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்கிறாரு. இவரும் பார்த்திங்கன்னா, ஐயோ பாவம், என்னடா இது, பசிக்கு திருநத்துக்கு எவ்வளோ பெரிய தண்டனையா, ஆண்டவா அந்த உலகம் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு அவர் கையில் இருந்த விலங்கையும் ஒரு வழியாக எப்படியோ ஒன்று கல்லைகள் எல்லாம் கொண்டு அடித்து கழட்டி விட்டுறாரு. கழட்டி விட்டதுக்கப்புறம் யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி நானும் போயிடுறேன், நீயும் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இவர் கடந்து போன கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டீ கடை முழுக்க பரபரப்பாக ஒரே பேச்சு. என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, விஷயம் கேள்விப்பட்டீங்களா, ஒரு சிறை அதிகாரி வீட்டில் திருட வந்திருக்கிறான். அதவனை கையுங்களவுமாக பிடிச்ச சிறை அதிகாரி அவருடைய மரத்தில் கட்டி போட்டிருக்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா அவன் கூட வந்த கூட்டாளி எப்படியாவது ஒன்று அந்த கை விலங்கு அவிழ்த்து அவனை தப்பிச்சு கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரையும் சேர்ந்து அந்த சிறை அதிகாரி ஊர் பூரா தேடிட்டுருக்கிறாரு. கண்ணில் பட்டால் சொல்லுங்கள், நடமாடுற மாதிரி புதுசாக நம்ம ஊருக்குள்ளே யாராவது ஒரு நபரை பார்த்தீங்கன்னா அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அனுப்புகிறாரு. நீங்கள் அந்த மாதிரி யாரையாவது புதுசாக பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய் தகவல் கொடுங்க, உங்களுக்கு ஏதாவது பார்த்து சன்மானம் கொடுப்பாரு அப்படின்னு டீ கடையில் பேசிக்கிறாங்க. இவருக்கு இதை கேட்ட உடனே ஒரே பயமாகவும் போச்சு. அதாவது என்னடா இது, நம்ம பார்க்கல கம்முன்னு வந்திருந்தா கூட பரவாயில்ல, நம்ம ஐயோ பாவனை உதவி பண்ணதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனையா, கடைசியில் தண்டனை மட்டும் இல்லாமல் திருட்டு பட்டமும் வேறு கட்டுறாங்களே, நம்ம அதை தெரியாமல் தான் பண்ணிவிட்டோம். இதை யார்ட்டையாவது சொல்லலாமா, இல்லை அந்த சிறை அதிகாரிகிட்டே போய் நம்ம இதை ஒத்துக்கலாமா, இது யாராவது நம்ம புதுசாக வேறு இருக்கிற அந்த ஊருக்குள்ளே நம்மளை யாராவது பார்த்து இந்த நபர் தான் புதுசாக இருக்கிறான்னு கொண்டு போய்க்கான சிறை அதிகாரிட்டுக்கான உட்காந்து வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே குழம்பிக்கிட்டே வேகமாக மறுபடியும் இவர் வந்த வழியிலேயே திரும்பி நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்த 2 நபர்கள் இவரை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எப்பா இங்கே வாப்பா, என்னப்பா விசையாக வந்த அங்கேருந்து நடந்து மறுபடியும் விசையாக வந்த வழியிலேயே போகிறீங்க, என்ன சமாச்சாரம், உன்னை நான் அந்த ஊர்லேயே பார்த்தது இல்லையே, ஆமாம் யார் நீ அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயா, நான் வெளியூருங்க, இங்கே எங்கள் சொந்தக்காரரை பார்க்கலான்னு வந்தேன். வர வழியிலேருந்து அவருக்கு ஒரு பொருள் வீட்டில் எடுத்து வச்சேன், அதை நான் மறந்துட்டு வந்துட்டேன். அதைத்தான் போய் விசையாக போய் எடுத்துகிட்டு வரலான்னு போயிட்டுருக்குறேங்க ஐயா. நான் போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் விசையாக நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தேகமாகி போச்சு. ஆகா, அந்த சிறை அதிகாரி வீட்டில் திருடன் இவன் தான் நாட்டுக்குன்னு இவனை கையும் களமாக பிடிச்சி அந்த ஊர்க்காரங்களை உட்காந்து வச்சு அந்த சிறை அதிகாரிட்டையும் ஒப்படைக்கிறாங்க. அதற்கப்புறம் அந்த சிறை அதிகாரியை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. யாருப்பா நீ, என்ன சமாச்சாரம், நீ தான் அந்த திருடனை தப்பிக்க விட்டியா, இல்லை 2 பேருமே சேர்ந்து தான் திருட வந்தீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கப்புறம் தான் அந்த சிறை அதிகாரிகிட்ட இந்த நபர் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா, நான் ஊருக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மரத்துக்கடியில் இவரை நீங்கள் கட்டி போட்டு வச்சுருந்ததை பார்த்தேன். என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு பக்கத்தில் போனேங்க ஐயா. அவர் என்ன சொன்னாரோ அதை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு என் மேலே தப்பு இருந்தால் சொல்லுங்கள்.
பசிக்கு 2 மாம்பழம் திருடி சாப்பிட்டேன், அதனால் இந்த மரத்துக்காரர் என்னை கட்டி வச்சிட்டாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை தான் சொன்னான். அது தெரியாமல் நான் இதை அவுத்து விட்டுட்டேன், ஐயோ பாவண்ணே. அதுக்கப்புறம் தான் நீ இந்த ஊர்க்காரங்களை சொல்லி தான் அவன் மிகப்பெரிய திருடனே எனக்கு தெரியுது அப்படின்னு அவர் சிறை அதிகாரிகிட்ட சொல்லும்போது, சிறை அதிகாரி எதையுமே ஏற்றுக்கல. எத்தனை பேரை பார்த்துருப்பேன், எல்லா களவாணி பையல்களும் சொல்கிற பதில் இது தானே, பேசாமல் நடையா அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் சிறையிலையும் அடைச்சிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வேலையை மட்டுமே பார்க்கணும். ஊர் உலகத்தில் 1000 நடக்கும், அதெல்லாம் கண்டு காணாமல் வந்துட்டா நம்மளுக்கு நல்லது. இல்லைன்னா இப்படி தான் தேவையில்லாத ஏதாவது போய் ஒரு வம்பில் மாட்டி நம்ம சிக்கி சின்னாபண்ணமாகி சீரழிஞ்சு போயிடணும். அதாவது ஐயோ பாவனை உதவி பண்ண போய் கடைசியில் இவருக்கு சிறை தண்டனை கிடைச்சது தான் மிச்சம்.